இன்னைக்கு பாவக்காய் விதைகளையும் புடலங்காய் விதைகளையும் விதைச்சோம். நேற்று இந்த இடத்துல மண்ணோட நல்ல காஞ்ச பசுஞ்சாணத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்ல கிளறி விட்டு நடக்கூடிய அளவில் மண்ணை தயார் பண்ணிட்டோம். அதனால இன்னைக்கு விதைகளை விதைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஈரமாக இருந்ததுனால தோன்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. லைட்டாக தோண்டிட்டு அதில் விதைகளை போட்டு மூடியாச்சு. விதைகள் விதைச்சதோட இன்னைக்கு வேலை தான் முடிஞ்சுது. இனி நாளையிலேருந்து தினமும் அதை கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரியான அளவில் தண்ணி உரங்கள் கொடுக்கணும். அப்போ தான் செடிகள் ரொம்ப நல்லா வளரும். ஓரளவுக்கு வளர்ந்து கொடி வர ஆரம்பிச்சதும் நாம இது படர்றதுக்கு ஏற்ற மாதிரி பந்தல் போடணும். இப்போதான் இந்த மாதிரி காய்கறி செடிகளை நானா விதைகளை போட்டு வளர்க்குறேன். நான் பண்றது சரியான முறைதானா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஏற்கனவே வீட்டு தேவைக்காக காய்கறி செடிகள் போட்டு வளர்த்த அனுபவத்தினால இதுவும் கண்டிப்பா நல்லா வளரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இதுவரைக்கும் எல்லா செடிகளுக்கும் மரங்களுக்கும் நாங்க இயற்கை உரங்கள் மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அது நம்ம உடல் நலத்துக்கும் மண் வளத்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் உங்க வீட்டில் உங்க தேவைக்காக 1-2 காய்கறி செடிகளாவது வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க உழைப்புல வளரக்கூடிய அந்த செடிகளை பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.